வெற்றி, மனநிறைவு. இந்த 3 விஷயத்தை பத்தியும் நம்ம எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள், நீங்க பணத்தை பார்க்கிற விதத்தையே ஒருவேளை மாத்தலாம். உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற குறிப்புகள்ல 2 முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. ம். ஒன்னு, நம்ம பண விஷயங்கள்ல அதிர்ஷ்டத்துக்கும் ரிஸ்க்குக்கும் எவ்வளவு பெரிய பங்கு இருக்குன்னு நம்ம பலப்பழும் யோசிக்கிறதே இல்ல. ம். 2வது, போதுங்கிற மனசு இல்லாதது, அது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத பத்தி. ஆமா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெற்றி தோல்வின்னு நாம பொதுவா வச்சிருக்கிற அளவுகோலையே இது கேள்வி கேக்குது. குறிப்பா ஏன் போதும்னு சொல்றது ரொம்ப முக்கியம். அதுவும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பணக்காரங்களா இருக்கிறவங்க கூட இன்னும் வேணுங்கிற பேராசையால எப்படி எல்லாத்தையும் இழக்கறாங்கன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்க குறிப்புகள்ல நான் பார்த்த முதல் விஷயம், அதாவது எல்லா வெற்றியும் கடின உழைப்பால மட்டுமே வர்றதில்ல, எல்லா வறுமையும் சோம்பேறித்தனத்தால வர்றதில்ல. கரெக்ட். நம்ம பிறக்கிற குடும்பம், நாட்டு பொருளாதாரம், ஏன் ஒரு போர் கூட நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. இதை நாம நம்மளையும் சரி மத்தவங்களையும் சரி எடை போடும்போது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு வருது. என்ன கேள்வி? அப்போ நம்ம யார்கிட்ட இருந்து கட்டுக்கணும்? உங்க குறிப்புகள்ல இது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பில்கேட்ஸ், வாரன் பஃபெட் மாதிரி உச்சகட்ட வெற்றியாளர்கள் கிட்ட இருந்தோ, இல்லனா தொழிலே இல்லாம நடுத்தருவுக்கு வந்தவங்க கிட்ட இருந்தோ பாடம் கத்துக்கிறதுல ஒரு ஆபத்து இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்க நிலைமைக்கு அதிர்ஷ்டமோ அல்லது பயங்கரமான ரிஸ்கோ ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். அவங்களோட பாடங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. கரெக்ட். அதாவது வாரன் பஃபெட் செஞ்ச முதலீட்டு முடிவுகளை அப்படியே நம்ம காப்பி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். அதுல அதிர்ஷ்டத்தோட பங்கு எவ்வளோன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. ஆமா. ஆனா இதுக்கு பதிலா பொதுவான விஷயங்கள்ல இருந்து கத்துக்கலாம். உதாரணத்துக்கு, யார் யாருக்கெல்லாம் அவங்க நேரத்து மேல கட்டுப்பாடு இருக்கோ அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆமா, இது ஒரு பொதுவான பாடம். இதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த முடியும். இங்க பில்கேட்ஸ் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. வெற்றி ஒரு மோசமான ஆசிரியர். அது புத்திசாலிங்களை கூட நாம தோக்கவே மாட்டோம்னு நினைக்க வச்சிடும். ஆமா, இது ரொம்ப ஆழமான கருத்து. நீங்க பெரிய வெற்றியில இருக்கும்போது நான் ஜெயிச்சுட்டே இருப்பேன்னு நினைக்க கூடாது. அதிர்ஷ்டம் உங்களை ஒரு பக்கம் தூக்கி விட்டுச்சுன்னா அதோட சொந்தக்காரனான ரிஸ்க் அதே வேகத்துல உங்களை கீழே தள்ளி விடுங்கிறதையும் நம்பணும். நம்பிக்கையும் இன்னும் பெருசா சாதிக்கிறதுக்கான வசதிகளையும் கொடுக்குது. அப்போ கர்வப்படாம வெற்றியிலிருந்து கத்துக்கிறதுக்கு என்ன வழி? நல்ல கேள்வி. வெற்றிய ஒரு வாய்ப்பா பார்க்கணுமே தவிர அது நம்ம திறமையோட நிரந்தர சான்றிதழ்னு நினைக்க கூடாது. வெற்றி வரும்போது இதுல அதிர்ஷ்டத்தோட பங்கு எவ்வளவுன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். சரி. அதே மாதிரி அடுத்த ரிஸ்க சமாளிக்க தயாரா இருக்கணும். அந்த வெற்றி கொடுத்த பணத்தையோ புகழையோ வச்சு நம்மள நாம பாதுகாத்துக்கணும். இது தோல்விக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. தோல்வியோ ஒரு மோசமான ஆசிரியர்னு சொல்லலாம். ஒரு முடிவு தப்பா போச்சுன்னா நான் எடுத்த எல்லா முடிவுமே தப்பு, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நம்ப வச்சிடும். ஆமா, அந்த எண்ணம் வந்துரும். ஆனா உண்மையில அது ரிஸ்கோட தவிர்க்க முடியாத ஒரு பகுதியா இருக்கலாம். அதனால ஒரு தப்பான முதலீடோ இல்ல அடைய முடியாத ஒரு நிதி இலக்கோ நம்மள முழுசா முடக்கி போடாத அளவுக்கு நம்ம நிதி வாழ்க்கைய அமைச்சுக்கணும். சரியா சொன்னீங்க. அப்போதான் வாய்ப்புகள் நமக்கு சாதகமா வர்ற வரைக்கும் நாம இந்த ஆட்டத்துல நீடிச்சிருக்க முடியும். கரெக்ட். அதாவது நீங்க ஜெயிக்கிறதுக்கு பல வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். ஒரே ஒரு ரிஸ்க்ல மொத்தமா அழிஞ்சு போயிடக்கூடாது. அப்போ அதிர்ஷ்டம் நம்மள உச்சத்துக்கு கொண்டு போகும், ரிஸ்க் நம்மள அதல பாதாளத்துல தள்ளுன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். ஆனா உங்க குறிப்புகள்ல இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அதிர்ஷ்டத்துல ஜெயிச்ச ஆளுங்க கூட எப்படி எல்லாத்தையும் இழந்தாங்க. அதுதான் நம்மள போதுங்கிற மனநிலை இல்லாத அந்த அபாயகரமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, இந்த யோசனை தான் இந்த உரையாடலோட மையப்புள்ளி. இதுக்கு ஒரு அருமையான கதை இருக்கு. சொல்லுங்க. ஒரு முறை ஒரு கோடீஸ்வரர் வீட்ல பார்ட்டி நடக்குது. எழுத்தாளர் கர்ட் வோனகட் அவரோட நண்பர் ஜோசப் ஹெல்லர் கிட்ட சொல்றார், பாத்தியா, இந்த பார்ட்டி நடத்துற ஹோஸ்ட் நீ உன்னோட பிரபலமான கேட்ச் 22 நாவல் எழுதி மொத்தமா சம்பாதிச்சதை விட இன்னைக்கு ஒரே நாள் அதிகமா சம்பாதிச்சிருக்காருன்னு. அதுக்கு ஹெல்லர் சொன்ன பதில் தான் அபாரமானது. வாவ், அந்த பதில். ஆமா, ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அது போதுங்கிற மனசு. இது கொஞ்ச நேரம் நம்மள யோசிக்க வைக்குது. பணக்காரங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தையே மாத்திடுச்சு. நிச்சயமா. அந்த போதுங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு புரிய வைக்க உங்க குறிப்புகள்ல இருந்த 2 பேரோட கதைய பார்க்கலாம். ஓ, பார்க்கலாம். முதல் ஆள் ரஜத் குப்தா. கல்கத்தா குடிசை பகுதியில பிறந்து சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தவர். ஆனா அவரோட வளர்ச்சி பிரமிக்க வைக்குது. அவரோட 40களின் நடுவுல உலகத்தோட நம்பர் 1 கன்சல்டிங் நிறுவனமான மெக்கின்சியோட CEO ஆனார். அப்படியா?
2008ல அவரோட சொத்து மதிப்பு $100 மில்லியன். அதாவது கிட்டத்தட்ட 700 கோடி ரூபா. $100 மில்லியன். அதுவும் அத்தனை கஷ்டத்திலிருந்து வந்த ஒருத்தருக்கு வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாருன்னு தானே அர்த்தம். நாம அப்படிதான் நினைப்போம். ஆனா அவருக்கு ஒரு பில்லியனர் ஆகணும்னு ஆசை. ஓ, அதாவது 100 மில்லியனை 10,000 மில்லியனா மாத்தணும்னு நினைச்சார். அப்போ அவர் கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கியோட டைரக்டர் குழுவுல இருந்தார். அந்த சமயத்துல வாரன் பஃபெட் அந்த வங்கியில $5 பில்லியன் முதலீடு செய்ய போறாருன்னு ஒரு ரகசிய தகவல் அவருக்கு கிடைக்குது. இது ஒரு உள்வர்த்தக தகவல், இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஆமா, அதாவது பொதுமக்களுக்கு தெரியாத கம்பெனிக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச தகவல். இத வச்சு வியாபாரம் பண்றது சட்டப்படி குற்றம். ஆனா அவர் அதை பயன்படுத்தினார். ஆமா, அந்த தகவல் கிடைச்ச வெறும் 14 வினாடிகள்ல ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றார். அவங்க உடனே கோல்ட்மேன் சாக்ஸ் பங்குகளை வாங்கி சட்டவிரோதமா பல மில்லியன் டாலர் சம்பாதிக்கிறாங்க. கடைசியில என்னாச்சு? கடைசியில இந்த உள் வர்த்தக குற்றத்துக்காக ரஜத் குப்தா சிறைக்கு போனார். அவரோட புகழ், மரியாதை, வாழ்க்கை எல்லாமே அழிஞ்சு போச்சு. $100 மில்லியன் வச்சுக்கிட்டு இன்னும் வேணும்னு நினைக்கிற அந்த மனநிலையை புரிஞ்சிக்கவே முடியலையே. அது வெறும் பணத்தாசையா இல்ல ஸ்டேட்டஸ், ஈகோ பிரச்சனையா? அது ஒரு நல்ல கேள்வி. அடுத்த கதையை பார்த்தா இதுக்கு பதில் கிடைக்கலாம். பெர்னி மேடாஃப். இவர ஒரு பெரிய பான்சி திட்டத்துக்காக தான் நிறைய பேருக்கு தெரியும். பான்சி திட்டம்னா புதுசா வர முதலீட்டாளர்கள் பணத்தை எடுத்து பழைய முதலீட்டாளர்களுக்கு லாபம்னு சொல்லி ஏமாத்துறது. சரி. ஆனா பலருக்கும் தெரியாத விஷயம், இந்த மோசடிக்கு முன்னாடி அவர் ரொம்ப நேர்மையான, வெற்றிகரமான ஒரு தொழிலதிபரா இருந்தார். அவரோட பங்குச்சந்தை நிறுவனம் சட்டப்பூர்வமாவே வருஷத்துக்கு 25 to 50 மில்லியன் வரைக்கும் சம்பாதிச்சது. அப்போ அவரும் ஏற்கனவே மிகப்பெரிய பணக்காரர் தான். ஆமா, ஆனாலும் இன்னும் அதிகமா வேணும்னு ஆசைப்பட்டு அந்த மோசடியில இறங்குனார். அப்போ குப்தா, மேடாஃப் இவங்க 2 பேர்கிட்டயும் கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணுதான். ஏற்கனவே கோடிக்கணக்குல சொத்து, புகழ், அதிகாரம், சுதந்திரம்னு எல்லாமே இருக்கு. அதுக்கு மேல சம்பாதிக்கிற பணத்தால அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் எதுவும் வரப்போறதில்ல. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பணத்துக்காக தங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏன் பணயம் வச்சாங்க? இங்கதான் வாரன் பஃபெட் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? அவங்களுக்கு இல்லாத, அதே சமயம் தேவையே இல்லாத பணத்துக்காக அவங்க கிட்ட இருந்த, அதே சமயம் ரொம்ப தேவையான விஷயங்களை பணயம் வச்சாங்க. இது சுத்த முட்டாள்தனம். வாவ்! இந்த ஒரு வரியில எல்லா பதிலும் இருக்கு. உங்களுக்கு தேவையான ஒண்ணு, உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுல அர்த்தமே இல்ல. இந்த கதைகளை கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அவங்கள அளவுக்கு இல்லைன்னாலும் அந்த இன்னும் கொஞ்சங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு இல்லையா? ஆமா, அது இயல்புதான். அப்போ இந்த போதுங்கிற மனநிலையை அடையிறது எப்படி? அந்த பொறியிலிருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது? உங்க குறிப்புகள்ல இதுக்கு சில வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இதுக்கு 4 முக்கியமான யோசனைகள் இருக்கு. முதலாவது, பண விஷயத்துல இருக்கிற திறமைகள்லயே ரொம்ப கஷ்டமான திறமை எதுனா இலக்குக்கான கோல் போஸ்ட நகர்த்தாம நிறுத்துறது தான். இது நிஜம்தான். சம்பளம் ஏறும்போதோ இல்ல பிசினஸ்ல லாபம் வரும்போதோ நம்ம ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் கூடவே ஏறுது. ஆமா, ஒரு மாசம் சந்தோஷமா இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் அந்த புது வருமானம் பழகிடும். அப்புறம் இன்னும் அதிகமா வேணும்னு தோணும். இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம். கரெக்ட். உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி சந்தோஷம் இஸ் ஈக்குவல் டு முடிவுகள், எதிர்பார்ப்புகள். உங்க முடிவுகளை விட உங்க எதிர்பார்ப்புகள் வேகமா வளர்ந்துச்சுன்னா நீங்க எவ்ளோ ஜெயிச்சாலும் சந்தோஷமா உணர முடியாது. ஆமா. இந்த மனநிலை தான் உங்களை தேவைக்கு அதிகமான ரிஸ்க் எடுக்க தூண்டும். 2வது கருத்து, சமூக ஒப்பீடு. இதுதான் இங்க இருக்கிற பெரிய வில்லன். நிச்சயமா, வருஷத்துக்கு $5 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு புது பேஸ்பால் வீரர் தன்னை ஏழையா உணர்றார். ஏன்? ஏன்னா அவரோட டீம்ல இருக்கிற மைக் ட்ரவுட் வருஷத்துக்கு $36 மில்லியன் சம்பாதிக்கிறாரு. ஆனா மைக் ட்ரவுட் தன்னை ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜரோட ஒப்பிடலாம். அந்த மேனேஜர் தன்னை வாரன் பஃபெட்டோட ஒப்பிடலாம். இதுக்கு முடிவே இல்ல. ஆமா, இந்த ஒப்பிட்டுக்கு முடிவே கிடையாது. இதுல ஜெயிக்கவே முடியாத ஒரு போட்டி இது. அப்போ இதுல ஜெயிக்க என்ன வழி? உங்க குறிப்புகள்ல இருந்த அந்த சூதாட்டு விடுதி கதை அருமை. ஆமா, ஒரு சூதாட்ட விடுதியில ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி உள்ள நுழைஞ்ச உடனே வெளியே வர்றதுதான் ஒரு டீலர் சொன்னாராம். அதே மாதிரி இந்த சமூக ஒப்பீடுங்கிற விளையாட்டுல ஜெயிக்க ஒரே வழி அந்த விளையாட்டுலயே கலந்துக்காம இருக்கிறது தான். எனக்கு போதும்னு ஏத்துக்கிறது தான். கரெக்ட். 3வது கருத்து, போதுன்னு சொல்றது நீங்க குறைவா ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம் இல்ல. அது பேராசையால பின்னாடி வருத்தப்படாம புத்திசாலித்தனமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப சரியான ஒப்பீடு இது. வாந்தி வர்ற வரைக்கும் சாப்பிட்டு பாக்குறத விட எப்போ நிறுத்தணும்னு தெரியறது தான் புத்திசாலித்தனம்.
அந்த வலி அந்த உணவோட சுவையை விட அதிகமா இருக்கும். இதேதான் முதலீட்டுக்கும் பொருந்தும். ம் இன்னும் ₹1 லாபத்துக்காக ஆசைப்பட்டு இருக்கிற எல்லாத்தையும் இழந்து நஷ்டப்படுறதை விட போதும்னு நிறுத்துறது தான் புத்திசாலித்தனம். சரி, கடைசி மற்றும் 4வது கருத்து, சில விஷயங்களை எந்த லாபத்துக்காகவும் நம்ம பணைய வைக்கவே கூடாது. இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். நம்ம புகழ், சுதந்திரம், குடும்பம், நண்பர்கள், அன்பு, சந்தோஷம் இதெல்லாம் விலை மதிப்பில்லாதது. ஆமா. சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு ரஜத் குப்தா உங்க நற்பெயர் மேல ரொம்ப பந்த வச்சுக்காதீங்கன்னு சொன்னார். அது அவர் செஞ்ச தப்ப நியாயப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆமா. ஆனா உண்மையான பாடம் அது இல்ல. அப்போ உண்மையான பாடம் என்ன? இந்த விலை மதிப்பில்லாத விஷயங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு சிறந்த வழி உங்ககிட்ட போதுமான அளவு இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கிறத நிறுத்துறது தான். உங்க குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்றதுக்கோ மன நிம்மதிக்கோ எந்த பணத்தாலும் ஈடு செய்ய முடியாது. அந்த எல்லைய நாம தான் வரையறுக்கணும். அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்தும் நான் எடுத்துக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். இது ஏதோ முதலீட்டு உத்தி பத்தின பாடம் இல்ல. வெற்றி தோல்வின்னு வரும்போது கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். ஏன்னா அதிர்ஷ்டம், ரிஸ்க்னு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கும் மேல நமக்கு போதுங்கிற எல்லைய நாமே தீர்மானிச்சுக்கணும். கரெக்ட். மத்தவங்களோடு ஓடி ஜெயிக்கவே முடியாத ஒரு போட்டியில கலந்துக்காம இருக்கிறது தான் உண்மையான நிதி சுதந்திரம். அதுதான் இங்க உண்மையான சூப்பர் பவர். அருமையா சொன்னீங்க. இந்த கருத்துக்கள் உங்க பண விஷயங்களை மட்டும் பாதிக்காது. உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை அணுகுமுறையே இது மாத்தும். திருப்திங்கிறது இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறதுல இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறத மதிக்கிறதுல தான் இருக்கு. ஆமா, இது பணத்தை தாண்டிய ஒரு வாழ்க்கை பாடம். நிச்சயமா. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. பண விஷயத்தை தாண்டி உங்க வாழ்க்கையில வேற எந்த விஷயத்துல எது உங்களுக்கு போதும்னு உணர வைக்குது? புகழ், அதிகாரம், சமூக அங்கீகாரம்னு மற்ற விஷயங்கள்லயும் இந்த போதுங்கிற மனப்பான்மையை கடைபிடிக்க முடியுமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.